இன்றைக்கி வீட்லேயே வந்து ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எதிர்பார்த்ததை விடவே நல்லா வந்திருந்தது. இதுக்கு நான் சுகரு, கலரு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. எக்ஸ்ட்ரா ரியல் ஃப்ரூட் மட்டும்தான் வச்சு நான் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். இதுக்கு நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை வச்சே நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் வாழைப்பழமும் மாம்பழமும் தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து குளுக்கோஸ் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க. நல்ல மாவு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 5 வாழைப்பழம்னா 6 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து மாம்பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மாம்பழம் வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஸ்வீட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழுத்த மாம்பழமாக நம்ம எடுத்துக்கணும். புளிப்பு இல்லாத மாம்பழமாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ வந்து நமக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கலர் அழகாகவும் இருக்கும் எல்லோ கலரில். வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து 2 வெரைட்டி மாம்பழம் என்கிட்ட இருந்துச்சு. அதுவுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கட் பண்ணி எடுத்த வாழைப்பழம், மாம்பழம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீசரில் வந்து கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது வச்சோம் அப்படின்னா தான் வந்து அது ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் நல்லா சூப்பராகவே வரும். நான் கட் பண்ண பழங்களை எல்லாத்தையும் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். காலையில் கட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதை வந்து ஈவினிங் ஒரு 7:30 போல் எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கட் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்குறப்போ நல்ல ஃப்ரீஸாக இருந்துச்சு. அது வந்து நம்ம கொத்து கொத்தாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்ல ஃப்ரீஸாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம கூல்டவுன் பண்ண விடக்கூடாது. நம்ம அப்படியே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அரையாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு அரையில அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் இல்லைனா வந்து பால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஸ்மூத்தி மாதிரி நல்லா வளவளன்னு அழகாக அரைச்சி வந்துருந்துச்சு. எனக்கு வாழைப்பழம் வந்து சேர்த்துருக்கறனால இது நல்லா கொஞ்சம் கொழகொழப்பாகவும் வளவளப்பாகவும் இருக்குமோ, இந்த டேஸ்ட்டில் வந்து அதிகமாக வாழைப்பழ ஸ்மெல் வருமோ அப்படின்னு தோணுச்சு. சரி நம்ம பார்ப்போம் ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைச்ச வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு டப்பாவுக்கு மாற்றிட்டு நம்ம இதையும் வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃபாயில் பேப்பர் இது மாதிரி போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கூட நல்லா ஃப்ரீஸ் ஆகும். நான் டிஃபன் பாக்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை மூடி மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அப்பயும் எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரோசன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஐஸ்கிரீம் டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வந்து எனக்கு அப்பயுமே அப்படி தான் தோணுச்சு, இது ஃப்ரோசன் ஃப்ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை எடுக்கிறப்ப தான் வந்து நல்லா அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்துருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த வாழைப்பழத்தோட கொழகொழப்பு தன்மையும் இல்லை, மேங்கோவோட அந்த ராஸ்மெல்லும் இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. டெக்ஸ்சருமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள்.